வெல்கம் டு மை சேனல். நாங்க ரீசெண்டா திருப்பதி போயிருந்தோம். அதை பத்தி தான் இந்த vlogல நான் கம்ப்ளீட்டா ஷேர் பண்ண போறேன். வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்ப நாங்க சென்னையில இருந்து திருப்பதி தான் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்ல பிக்கஸ்ட் டென்ஷன் என்னன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. பட் வித்தின் 52 செகண்ட்ஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுதான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. ஆக்சுவலா நாங்க மார்ச்ல திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணோம். யுகாதி லீவ்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து சென்னை போயிட்டு அங்க இருந்து திருப்பதி போலான்றது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் டாஸ்க் என்னன்னா டிக்கெட் புக் பண்ணணும். நாங்க ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட் தான் புக் பண்ணணும்னு பிளான் பண்ணி இருந்தோம். இந்த டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல அப்பர்ணா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னு ஒரு பேஜ் பார்த்திருந்தோம். அவங்க இந்த மாதிரி டிக்கெட்ஸ் புக் பண்ணி தராங்க. அதோட சேர்த்து இன்னும் நிறைய சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்கன்னு தெரிய வந்துச்சு. அவங்க பேஜ்ல ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தோம். மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. தென் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு எங்களோட பிளான் சொல்லியிருந்தோம் அண்ட் டிக்கெட் டீடைல்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்பதான் அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க, இப்ப மார்ச்க்கு டிக்கெட் இல்ல அண்ட் மீக்கு தான் புக்கிங் போயிட்டு இருக்குன்னு. இன்னொரு டீட்டெயிலும் சொல்லியிருந்தாங்க, டிடிடில டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, வேணா அதை தக்கல்ல புக் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த தக்கல் புக்கிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, எவ்ரிடே மார்னிங் 9க்கு மேல சம் செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த டிக்கெட் புக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேயோட ஈவினிங் 4 to 6 வந்து தரிசனம் டைமிங்கா இருக்கும் இந்த ஸ்ரீவாணி டிக்கெட்க்கு. பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே புக் ஆயிடும்ன்றது தான். புக்கிங்காக எங்க கிட்ட அவங்க 2 டேட்ஸ் கேட்டிருந்தாங்க. நாங்க மார்ச் 21 இல்ல 22 இது 2 டேட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணது மார்ச் 21. இந்த ஸ்ரீவாணி டிக்கெட் புக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பெர் பர்சனுக்கு வந்து 10,000 rupees டொனேட் பண்ணணும். அந்த டொனேஷனோட ரிசிப்ட் வச்சு தான் 500 rupees டிக்கெட் புக் பண்ணவே முடியும். ஸோ டோட்டலா ஒரு பர்சனுக்கு 10,500 rupees ஆகும். ஃபைனலி மார்ச் 21 வந்தாச்சு. மார்னிங் சென்னையில இருந்து 7 o'clock கிளம்பிட்டோம். ஆனா ஒரே டென்ஷன் டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க 9:15க்கு மேல தான் கன்ஃபார்மே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்க பிளான் பண்ணது ஒன்னு டிக்கெட் கிடைச்சா திருப்பதி போகலாம், இல்லைன்னா டைரக்டா பெங்களூர் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டா டைம் 9 o'clock ஆயிடுச்சு. நாங்க பேசிட்டே போறோம் டிக்கெட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா 9:12க்கு டிக்கெட் எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. டிக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அவங்க 9:52 செகண்ட்ஸ்ல அந்த டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அண்ட் வெரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுதான் அவங்க எங்களுக்கு சென்ட் பண்ண டிக்கெட்டு. இதுல டைமிங்க பாருங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்க நினைச்ச மாதிரியே சாட்டர்டே தரிசனத்துக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. அண்ட் ஆல்ரெடி நாங்க ஹோட்டல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரியும் ஸ்டேவும் சூப்பரா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹோட்டல்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ டைரக்டா நாங்க ஹோட்டலுக்கு போயிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல் MS பிரைடுன்னு சொல்லிட்டு. ரூம்ஸ் எல்லாமே பக்காவா சூப்பரா நீட் அண்ட் கிளீனா தான் இருந்துச்சு. எங்களோட காரை இங்க பார்க் பண்ணிட்டு மேல் திருப்பதிக்கு போறதுக்கு மட்டும் ஹோட்டல்லயே பேசி அரேஞ்ச் பண்ணி ஒரு கேப் புக் பண்ணிட்டோம். பிகாஸ் ஓன் கார்ல போனா செக்கிங் அண்ட் பார்க்கிங் எங்க நிறுத்துறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க ஹோட்டல்ல பேசியே ஒரு தனி கேப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். லக்கேஜ் எல்லாத்தையும் ரூம்ல வச்சுட்டு நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு ஷார்ப்பா ஒரு மணிக்கு போல ஹோட்டல்ல இருந்து கிளம்பி இருப்போம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் செக்கிங் இருந்துச்சு, டைமும் எடுத்துச்சு கொஞ்சம். ஏன்னா எல்லா கார் எல்லா லக்கேஜ் எல்லா பர்சனுமே செக் பண்ணி மேல அனுப்பிட்டு இருந்தாங்க. மலை ஏறிட்டு இருக்கும் போது கிராப் டிரைவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளேஸ்ல நிறுத்தி ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு வியூவை காமிச்சாங்க. பெருமாளோட கிரீடம், கண்ணு, மூக்கு, அந்த சின் எல்லாமே பெர்ஃபெக்டா தெரிஞ்சது. ஷார்ப்பா 2 o'clock மேல் திருப்பதி ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் புஷ்கரணியில போய் காலை நினைச்சிட்டு தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு வராக சுவாமியை தரிசனம் பண்ணோம். அங்க மட்டும் கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. மார்னிங்ல வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே மேல் திருப்பதியில சாப்பிட்டுட்டு தென் மொபைல் எல்லாம் கார்லயே வச்சுட்டு ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட், தரிசனம் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் மட்டும் கையில எடுத்துட்டு எங்களை 4 o'clock வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு உள்ள தரிசனத்துக்கு போயிட்டோம். நல்லபடியா சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது டைம் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. அண்ட் கோகனட் உடைக்கிற பிளேஸ் இருந்துச்சு. அங்க போயிட்டு கோகனட் உடைச்சிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு லட்டு வாங்கிட்டு கேப் எங்க வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த பிளேஸ்க்கு டைரக்டா ரீச் ஆயிட்டோம். அண்ட் ஒரு 6:50க்கு மேல் திருப்பதில இருந்து கீழ் திருப்பதிக்கு நாங்க கிளம்பிட்டோம். சாமியை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த ஸ்ரீவாணி டிக்கெட்டோட பிக்கஸ்ட் பிளஸ் என்னன்னா ரொம்ப ரஷ்ஷே இல்லாம வித்தின் 2 hours சாமியை பார்த்துடலாம். நாங்க லைன்ல நின்னோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour குடோன்ல போட்டாங்க. அப்புறம் டைரக்டா சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். நாங்க சுவாமியை ரொம்ப பக்கத்துல வந்து பார்த்தோம். ஜஸ்ட் 5 to 10 feet டிஸ்டன்ஸ்ல தான் பெருமாளை பார்த்தோம். இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. தரிசனம் பண்ணோம், தீர்த்தம் உள்ள கொடுத்தாங்க, ஆர்த்தி காமிச்சாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க, சடாரி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லபடியா கிடைச்சது. மனசு நிறைவா சாமியை பார்த்துட்டு
நாங்க வெளியே வந்தோம். அப்பர்ணா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இவங்கள வச்சுதான் நாங்க ஸ்ரீவாணி டிக்கெட் புக் பண்ணோம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. கீழ் திருப்பதியில ஒரு 8:30க்குலாம் நாங்க டைரக்டா ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் டே சண்டே வந்து கீழ் திருப்பதியில பத்மாவதி தாயார் அண்ட் கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரூம் ஒரு 7 o'clockலாம் வெக்கேட் பண்ணிட்டு டைரக்டா ஒரு பத்மாவதி தாயார் டெம்பிளுக்கு வந்துட்டோம். நாங்க ஸ்டே பண்ணி இருக்கிற பிளேஸ்ல வந்து பத்மாவதி தாயார் டெம்பிள் ரொம்ப பக்கம். நல்லபடியா பத்மாவதி தாயாரையும் பார்த்தோம். ரொம்ப ரஷ் எல்லாம் இல்ல. ஒன்ஸ் அங்க பார்த்து முடிச்சுட்டு டைரக்டா கோவிந்தராஜ பெருமாள் டெம்பிளுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கேயும் ரொம்ப ரஷ் இல்ல. நல்லபடியா பார்த்தோம். 2 இடத்துலயுமே எங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. சோ 2 சாமியும் நல்லபடியா பார்த்துட்டு டைரக்டா நாங்க பெங்களூர் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா ஃபுல் வீடியோ பாருங்க. நான் எல்லாமே டீடைல்டா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.